டயட்ரி ஃபேட் கன்சியூம் பண்ணுறதால தான் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுதா, அதாவது டயட்ரி ஃபேட் மேக்ஸ் யூ ஃபேட் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக நோ. ஏன்னா நம்ம சாப்பிட்ற இன்டேக்கு டயட்ரி ஃபேட்லேருந்து வந்தாலும் சரி, கார்ப்லேருந்து வந்தாலும் சரி, அது வந்து எக்ஸஸாக கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுற கேலரிஸ் எக்ஸஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாடி ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகுமே தவிர எஸ்பெஷலாக டயட்ரி ஃபேட் அப்படியே போய் ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் அதுவும் வந்து லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸஸாக போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபேட்டாக இருந்தாலும் சரி, கார்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி இன்டேக்லேருந்து கேலரிஸ் வந்து சர்ப்ளஸாக வரும்போது உங்களுக்கு அது வந்து பாடி ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் இது வந்து கிளியராக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டயட்ரி ஃபேட் சாப்பிட்றதால தான் வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டோட்டலாக இந்த ஃபுட் குரூப்பையே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதாவது மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்றதில்ல, கீ சாப்பிட்றதில்ல, பன்னீர் ஃபேட்டு, அதுக்கப்புறம் இது நட்ஸு சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் டயட்ரி ஃபேட்டே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது வந்து தப்பு. ஸோ நமக்கு அதுலேருந்து நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காமல் போகும் டோட்டலாக ஃபேட்டை வந்து அவாய்ட் பண்ணும்போது. இப்போ இந்த டயட்ரி ஃபேட் நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, கார்ப் அண்ட் ப்ரோட்டீனை கம்பேர் பண்ணும்போது ஃபேட்லேருந்து நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் பார்த்திங்கன்னா ட்வைஸ் த அமௌண்ட். ஏன்னா இப்போ 1 கிராம் ஆஃப் கார்போ ப்ரோட்டீனை எடுத்துட்டோன்னா நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற கேலரிஸ் 4 கேலரிஸ். அதே 1 கிராம் ஆஃப் ஃபேட் எடுத்து பார்த்தோன்னா 9 கேலரிஸ். அதனால தான் வந்து ஃபேட் இருக்கிற அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோகோனட்டு, பீனட்டு, சீஸு, அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் வந்து எக்ஸஸாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கேலரிஸ் வந்து ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஹை கேலரி ஃபுட் ஆகிடும் அது. அதனால தான் வந்து ஓரளவுக்கு அதை வந்து நம்மளோட டெய்லி கன்சம்ஷனை லிமிட் பண்ணணும். ஸோ மினிமமாக வந்து 0.6 கிராம் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட், அதாவது ஒரு நாளைக்கான உங்களோட கேலரிஸ் வந்து 25 to 30% வந்து டயட்ரி ஃபேட்லேருந்து வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதில் வந்து எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கணும். அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ஆயிலு, ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 25 to 30% ஃபேட்லேருந்து கிடைக்கிற மாதிரி நம்ம இன்டேக்கை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ டயட்ரி ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி எலிமினேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை மினிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபேட்டு, அதுவும் வந்து கன்சம்ஷன் இன் மாட்ரேஷன் இருக்கணும். ஏன்னா கேலரிஸ் வந்து எக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. அதனால் இதுதான் வந்து ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த விதத்தில் நம்ம வந்து அதை கன்சம்ஷன் வந்து நம்ம மாட்ரேட்டாக எடுத்துக்க முடியுமோ அந்த விதத்தில் பிளான் பண்ணி கரெக்டாக நம்மளோட இன்டேக்கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.